ஹாய் ஹலோ வணக்கம். மதுச்சந்திரா டைரக்ஷன்ல கன்னடத்தில் வெளியான மிஸ்டர் ராணி அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் படத்தினோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சுப்பிரமணியம். இந்த படத்தினோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி நாயர். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிற டைரக்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுச்சந்திரா. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பையன், ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவங்க அப்பா மேலே பயங்கரமான பயம் அந்த பையனுக்கு. அந்த அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் என்ன சொல்கிறனோ அதுதான் பையன் வளரணும், அந்த மாதிரி தான் வளரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆசைகளை அந்த பையன் மேலே திணிப்பார். பையன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பார். பையன் ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைப்பான். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு உடனே பையன் வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடச்சிருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நேராக வெளிநாட்டுக்கு போகிறதில்ல, தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போயிடுறாரு. சினிமா பக்கம் போனோடனே சினிமாவில் ஒரு சான்ஸே கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு சான்ஸ், முக்கியமான சான்ஸ் கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயினி, அழகான ஹீரோயின் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வருது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இவர் சின்ன வயசில் மேடை ட்ராமாவில் போட்ட தன்னோட பெண் வேடத்தை இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், அந்த ரீல்ஸ் அனுப்பிவிடுவார் டைரக்டருக்கு. டைரக்டர் ரொம்ப பிடிச்சி போன உடனே இந்த பொண்ணு தான் கண்டிப்பாக நமக்கு ஹீரோயினாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருவாங்க. உடனே இந்த ராஜாவா இருக்கிற பையன் மேக்கப் போட்டு ராணியாக மாறுறான். ராணியா மாதிரி டைரக்டருக்கு முன்னாடி போனோன்னா டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த ராணி இந்த ஃப்ரெண்டு, அந்த மேக்கப் போடுற பொண்ணை தவிர மாரி யாருக்கும் அது ஒரு ஆணுன்னு தெரியாது, ராஜான்னு தெரியாது. அந்த ராணிங்கிற பேர்லேயே அவங்க சினிமாவில் நடிப்பாங்க. நடிக்கும்போது அந்த ஒரிஜினல் ஹீரோயினான தீபிகா அந்த படத்துலேருந்து விலைக்கு விட்டுட்டு ராணி அந்த படத்தை வச்சு பெரிய ஹிட் கொடுப்பாங்க. இதன் மூலிமா ராணி படிப்படியாக மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன, ரசிகர் மன்றம் வச்சிருவாங்க, கடவுளாக கும்பிடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டரே ராணியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ தீபிகாவுக்கு படு கோபம். ஏன்னா தன்னோட வாய்ப்பு பூரா அந்த பொண்ணான ராணி பறிச்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராணி வேஷத்தில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு தீபிகா மேலே லவ். இந்த முக்கோண காதல் கதை தான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. ஆனால் செம்ம காமெடியான படம். இன்டர்வல் ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவலில் தெருக்கி விட்டுருக்குறாங்க. இது ஒரு அந்த பையன் ஒரு ஆண் கிடையாது, பெண் கிடையாது, உண்மையிலே அந்த பையன் ஒரு ஆண் அப்படின்னு தெரியும் போது அந்த சீன்லாம் உண்மையிலே டெம்ப்ளேட் தரக்கூடிய சூப்பரான சீன் அது. இந்த படம் முழுக்க காமெடி தான் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதில் இவங்க ஜெயிச்சு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காமெடி படங்கள் வர்றதே ரொம்ப ரொம்ப அதிசயம். அது கன்னடத்தில் வரக்கூடிய படங்கள்லாம் காமெடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி தமிழ் ரசிகர்களுக்கு. இதில் தமிழ் அவ்வளோ ப்ராப்பராக டீப்பாக டப்பிங் பண்ணிக்கிறாங்க. அதுபோல் இந்த படத்தில் பாடல்கள் எதுவுமே குறையில்லாத அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கப்பா இந்த படத்தில். அதுபோல் இந்த படத்தில் ஒரு 2 சண்டை காட்சிகள் வருது. இன்டர்வலில் ஒரு பிளாக்ல ஒரு சண்டை காட்சி இருக்கும். ராணியாவே வேற லெவலில் அந்த சண்டை காட்சி பண்ணியிருப்பாரு அந்த ஹீரோ தீபக். அதுபோல் இந்த படத்தில் வரக்கூடிய பார்வதி நாயர், அவங்க தான் ஹீரோயின் இந்த படத்தில் பண்ணிக்கிறாங்க. அவங்க இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு என்ன நடிப்பு தேவையோ அது கரெக்டாக ஒரு ஹீரோயின் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி நீட்டாகவே இந்த படத்தை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதுபோல் இந்த படத்தில் இந்த டைரக்டராக வரக்கூடியவர் மதுச்சந்திரா, அவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டரும் அவர் தான், படத்துக்குள்ள டைரக்டரும் அவர் தான். அவர் பண்ணுற காமெடி, உண்மையிலே அந்த ராணி பொண்ணு உண்மையான ராணின்னு நினச்சி ஒரு லவ் பண்ணி ஒன் சைடாக லவ் பண்ணி உருகியே தள்ளிடுவார் இந்த படத்தில். அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு காமெடி அழிச்சிருப்பார். டைரக்டர் கூட பார்க்காம தரம் இறங்கி செஞ்சிருப்பார் ஒரு சில சீன்களெல்லாம். அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது ஒரே ஒரு லிப்லாக் சீன் மட்டும் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணி குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் இந்த படத்தை. கண்டிப்பாக காமெடிக்கு கேரண்டியாக இருக்கும். இன்டர்வல் பிளாக்கெல்லாம் அந்த பொண்ணு இல்லை பையன் அப்படின்னு தெரிகிற சீனு, அவங்க அப்பாவே அவருக்கு செலவுப்பார் வீட்டு முன்னாடி ராணிக்கு, அந்தளவுக்கு போயிடும். ஆனால் மகனு தெரியாமல் அப்பாவே ராணிக்கு செலவுப்பார் அந்த ஹீரோயினிக்கு. அவங்க அப்பா ஒரு சீனு காப்பாற்றுற சீன், அதெல்லாம் உண்மையிலே டெம்ப்ளேட் ஏற்றக்கூடிய சீன்கள். அதுபோக இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அப்பா கேரக்டர்லாம் ஒரு லெவல் தாண்டி போய் செம காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுபோல் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் உண்மையே சொல்லியே ஆகணும். அது உண்மையிலே அது மாஞ்சா அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டரு. அதுபோல் இந்த படத்தில் நடிச்சுக்கிற இன்னொரு சப்போர்ட்டிங் கேரக்டர் 2-3 கேரக்டர் இருக்கும். குறிப்பாக அந்த மேக்கப் போடுற பொண்ணாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், அப்புறம் தயாரிப்பாளர் ஆகட்டும் சொல்லிட்டு இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் சரியாக சூப்பராக பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து வெளியான ரெமோ படத்தினுடைய அப்படியே சாயல். ரெமோவில் தன்னுடைய காதலை பார்க்கறதுக்காக சினிமாவில்
ஒரு கேரக்டர் வேஷம் போட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார் காதலி பார்க்கறதுக்கு. இதுலேயும் அதே போல தான் சினிமாவை பேஸ் பண்ணி காதலிக்காக ஒரு வேஷம் போடுவார். அந்த வேஷம் அப்படியே பர்ஃபெக்டாகவே அவர் ஒரு பெரிய ஹீரோயினியாகவே மாறிடுவார். அதுக்கப்புறம் ராஜாக்கள் கதையை சொல்லி அந்த டைரக்டர்ஸ் அப்படியே அந்த டச்சிங் கொடுத்து இந்த படத்தினோட முழு ஃபிலிமை முடிக்கும் போது உண்மையிலே ஒரு திருப்தியான படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மிஸ்டர் ராணி அப்படின்னு பேரை பார்த்த உடனே நீங்கள் எதுவும் வேறு படம் எதுவும் நினச்சிக்காம கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பேசிக்காகவே நம்ம இந்த மாதிரி காமெடி படங்களில் காமெடி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு மனுஷனை கடுப்பேற்றி விட்டுருவாங்க. ஆனால் இந்த படம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படம் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். அது போல் மிஸ்டர் ராணிங்கிற படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, ரெமோ படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெமோ படத்தில் கூட சிவகார்த்திகேயன் பார்க்கும்போது கொஞ்சம் மைல்டாக அந்த பேஸ் தெரியும். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ராணி தான் நினச்சிக்கிங்க. அந்தளவுக்கு அது தீபக் சுப்பிரமணியம் வந்து அந்த மாதிரி நடிச்சிருந்தாரு. பெரிய கிரெடிட் அவருக்கு. இந்த படம் ஃபுல்லாகவே அவர் வந்து நிறைஞ்சிருப்பார். ஒரு சீனில் ஒரு கேரக்டர் ராஜாவாகவும் இன்னொரு கேரக்டர் ராணியாகவும் நடித்து தெறிக்கி விட்டுருப்பார் பையன். அந்தளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த படம் ஃபுல்லாக காமெடி தான். கிளைமேக்ஸில் கூட காமெடியாக தான் முடிச்சிருப்பாங்க படத்தை. நல்ல ஒரு சூப்பரான படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மிஸ்டர் ராணிங்கிற படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரே ஒரு லிப்லாக் சீன் மட்டும் இருக்குது. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டு இந்த படம் ஃபுல்லாக பாருங்கள். ஓடிடி தளத்துலேயே இந்த படம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.